வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். தமிழ் கட்சிகள் என்ன முடிவை எடுத்தாலும் தமிழ் மக்கள் என் பக்கமே, ஜனாதிபதி நம்பிக்கை. தேர்தல் நடைமுறைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அமைச்சரவை தீர்மானங்கள், ஆணைக்குழு எடுக்கவுள்ள நடவடிக்கை. சூடுபிடிக்கும் ஜனாதிபதி தேர்தல், நாட்டிற்கு வரவுள்ள பொதுநலவாய அமைப்பின் கண்காணிப்பு குழு. குறைந்த கட்டணத்தில் நவீன கடவுச்சீட்டு, அக்டோபர் முதல் புதிய நடைமுறை. புதுக்குடியிருப்பில் தேர்தல் விதிமுறைகளை மீறிய ரணில் தரப்பினர் உட்பட 3 கைது. வைத்தியர் அர்ஜுனாவின் விடுதிக்கு நுழைந்த 3 கைது. சாவகச்சேரி நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. 60,000 லஞ்சம் பெற்ற வருமான வரி பரிசோதகர்கள் கைது. வீதியோரத்தில் நின்ற மாணவிகளை மோதி தள்ளிய கார். 15 வயது சிறுமி பரிதாப மரணம். சகல நாடுகளுக்கும் சகலவிதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு 10 வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ். தமிழ் முஸ்லிம் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு முன்னுரிமை வழங்கியுள்ள போதும் இந்த நாட்டின் பெரும்பாலான தமிழ் முஸ்லிம் மக்களின் அமோக ஆதரவு எனக்கு இருக்கின்றது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கொழும்பு ஷங்க்ரிலா ஹோட்டலில் தொழில் வல்லுநர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற விசேட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு கூறினார். இனம், சாதி, மதம் அன்றி நாட்டின் பொருளாதார நெருக்கடிகள் குறித்து கருத்தில் கொள்ளப்படும் தேர்தலை எதிர்கொள்வதில் மகிழ்ச்சி அடைவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை விரைவாக ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரமாக மாற்றாவிட்டால் 2035 தொடக்கம் 2040 காலப்பகுதியில் மற்றொரு நெருக்கடி ஏற்படக்கூடும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். கடவுச்சீட்டு பெறுவதில் உள்ள நெரிசலை விரைவில் தீர்க்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் இதனால் மக்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களுக்கு அரசாங்கம் என்ற ரீதியில் மக்களிடம் மன்னிப்பு கோருவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் வெற்றியின் பின்னர் தாம் விரும்பிய அமைச்சரவையை நியமிக்காது நாட்டு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை நியமிக்க உள்ளதாகவும் இதற்காக மக்கள் தமக்கு விருப்பமானவர்களை புதிய பாராளுமன்றத்திற்கு அனுப்புவார்கள் என்றும் தெரிவித்தார். அத்துடன் சிறுபான்மை அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு முன்னுரிமை வழங்கியுள்ள போது இந்நாட்டின் பெரும்பாலான தமிழ் முஸ்லிம் மக்களின் ஆதரவு தனக்கு இருப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நடைமுறைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விதத்தில் எடுக்கப்படும் அமைச்சரவை தீர்மானங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் திட்டங்கள் தேர்தல் நடைமுறைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றனவா என்பதை கண்டுபிடிப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு உள்ளது. முறைப்பாடு இல்லாவிட்டாலும் நாங்கள் இந்த நடவடிக்கையை எடுக்கலாம் என அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சரவையின் தீர்மானங்கள் கிடைத்ததும் நாங்கள் தேர்தல் நடைமுறைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விடயங்கள் ஏதாவது உள்ளனவா என ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கிறோம் என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் அனைத்து ஊடக நிறுவனங்களும் தேர்தல் சட்டங்களை மதித்து பக்கசார்பற்ற வகையில் செயல்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. சில ஊடக நிறுவனங்கள் சில வேட்பாளர்களுக்கு சார்பான வகையில் செயல்படுவதாக தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுவதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இவ்வாறான ஊடக நிறுவனங்கள் தொடர்பில் ஏற்கனவே அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த அறிவுறுத்தல்களை பின்பற்ற தவறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இவ்வாறு விதிமீறல்களில் ஈடுபடும் ஊடக நிறுவனங்களுக்கு தேர்தல் ஆணைக்குழுவினால் வெளியிடப்படும் ஊடக அறிக்கைகள் வழங்கப்படாது எனவும் அதிகாரப்பூர்வ தேர்தல் முடிவுகள் வழங்கப்படாது எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையின் 9வது ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக ஷேஷல் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி டேனிபோர் தலைமையிலான 13 பேர் அடங்கிய பொதுநலவாய அமைப்பின் தேர்தல் கண்காணிப்பு குழு எதிர்வரும் 15ஆம் தேதி நாட்டை வந்தடைய உள்ளது. நாட்டின் 9வது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் கண்காணிப்புகளை முன்னெடுப்பதற்காக வழமை போன்று இம்முறையும் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பொதுநலவாய நாடுகள் ஆகியவற்றுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக அழைப்பு விடுத்துள்ளது. அதற்கமைய ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவின் 2 குழுக்கள் கடந்த 2 வாரங்களில் நாட்டை வந்தடைந்ததுடன் அவை நாடளாவிய ரீதியில் தேர்தல் கண்காணிப்புகளை ஆரம்பித்துள்ளன. இவ்வாறான பின்னணியில் பொதுநலவாய அமைப்பின் தேர்தல் கண்காணிப்பு குழு ஒன்றும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் செயல்முறையை கண்காணிப்பதற்காக நாட்டிற்கு வருகை தரவுள்ளது. அக்டோபர் மாதம் நவீன கடவுச்சீட்டை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார்.
அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக கடவுச்சீட்டு வழங்கும் நிறுவனங்களை தவிர வேறு நிறுவனங்களிடமிருந்து டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட கடவுச்சீட்டு பெறுவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. அதற்காக அரசாங்கம் வருத்தம் தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். புதிய தொழில்நுட்ப டிஜிட்டல் முறைகள் இல்லாமல் சிங்கப்பூர் போன்ற நாட்டிற்குள் நுழையவும் முடியாது. ஏனைய நாடுகளின் விதிமுறைகளின்படி டிஜிட்டல் அடையாள அட்டை தயாரிக்கப்படுகிறது. அந்த நாடுகளின் கடவுச்சீட்டுகளை அக்டோபர் மாதம் வரை அச்சிட முடியாது. மேம்பட்ட தொழில்நுட்ப முறைகளின் அடிப்படையில் கடவுச்சீட்டுகள் தயாரிக்கப்படுகின்றது. இந்த டிஜிட்டல் கடவுச்சீட்டை விட குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய நவீன கடவுச்சீட்டு அக்டோபர் மாதம் கிடைக்கும் என அமைச்சரவை பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். தென்கொரியாவில் உற்பத்தி துறையில் தொழில் வாய்ப்பை பெற்று 107 இளைஞர்கள் தென்கொரியாவிற்கு சென்றதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் தென்கொரிய மனிதவள அபிவிருத்தி நிறுவனத்திற்கு இடையில் புரிந்துணர்வு உடன்படிக்கையின் பிரகாரம் இந்த குழுவினர் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக புறப்பட்டதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை 2024 ஜனவரி முதல் தற்போது வரையான 8 மாதங்களில் 83 பெண்கள் உட்பட 4368 இலங்கையர்களுக்கு தென்கொரியாவில் தொழில் வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்டு கைவேலி பகுதியில் தேர்தல் விதிமுறைகளை மீறி செயல்பட்ட குற்றச்சாட்டில் நேற்றைய தினம் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைவேலி பகுதியில் தேர்தல் விதிமுறைகளை மீறி மக்களை ஓரிடத்தில் ஒன்று திரட்டி காணி இல்லாதவர்களுக்கு காணி வழங்குவதாகவும் வேலை வாய்ப்புகள் பெற்றுக் கொடுப்பதாகவும் வாக்குறுதிகளை கூறி மக்களிடம் 200 ரூபாய் பெறப்பட்டு ஐக்கிய தேசிய கட்சியினரால் படிவம் பூரணப்படுத்தப்பட்டு வந்திருந்தது. அதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று முல்லைத்தீவு மாவட்ட தேர்தல் அலுவலகத்தினைச் சேர்ந்த உத்தியோகத்தர்கள் மற்றும் புதுக்குடியிருப்பு போலீசார் அவர்களிடம் இருந்த படிவங்களை பறிமுதல் செய்ததுடன் ஐக்கிய தேசிய கட்சியினை சேர்ந்த 2 மற்றும் வீட்டு உரிமையாளர் உட்பட 3 கைது செய்யப்பட்டு புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்டனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைத்தியர்களின் விடுதிக்குள் நுழைந்த சம்பவம் தொடர்பாக 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனா வைத்தியசாலை விடுதிக்குள் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் என தெரிவித்து நேற்று முன்தினம் திங்கட்கிழமை இரவு போலீசாருக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சாவகச்சேரி போலீசார் வைத்தியசாலை விடுதி அறைக்கு வெளியே வைத்தியரை அழைத்த போதும் வைத்தியர் வெளியே வராததால் சந்தேகமடைந்த போலீசார் விடுதி அறையை உடைத்து உள்ளே சென்றனர். இந்த நிலையில் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் அங்கு சென்ற போலீசாருடன் தர்க்கத்தில் ஈடுபட்டார். இதனை அடுத்து சம்பவ இடத்தில் நின்ற மூனா தம்பராசவையும் கால்வழியை எடுக்க முயன்ற 2வரையும் போலீசார் கைது செய்தனர். சாவகச்சேரி போலீசார் விசாரணைக்கு பின்னர் 3வரையும் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முற்படுத்தினர். விசாரணைகளை மேற்கொண்ட நீதவான் அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் மூனா தம்பராசாவை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டதுடன் ஏனைய 2வரையும் பிணையில் விடுவித்து உத்தரவிட்டார். பணத்தை பெற்றுக்கொண்டு நீதிமன்றத்தில் முறையாக ஆஜராகாத சட்டத்தரணி ஒருவரின் சட்ட தொழிலை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி சரத் விஜயஸ்ரீ டி சில்வா என்ற சட்டத்தரணியின் சட்ட தொழிலை ரத்து செய்யுமாறு உயர்நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டுள்ளது. 2 காணி வழக்குகளில் ஆஜராவதற்காக குறித்த சட்டத்தரணி உரிமையாளரிடமிருந்து 44 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு முறையாக ஆஜராகவில்லை என உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டத்தரணி தொழிலில் இருந்து விலக்கப்பட்டவர் 3 மாதங்களுக்குள்ள 3 மில்லியன் ரூபாய் நட்டஈட்டு தொகையை மனுதாரருக்கு வழங்க வேண்டும் எனவும் உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் திரிபோசா தயாரிப்புக்கு தேவையான சோளம் மற்றும் சோயா அவரை என்பனவற்றை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கமைய 6000 மெட்ரிக் டன் சோளம் மற்றும் 3000 மெட்ரிக் டன் சோயா அவரை இறக்குமதி செய்யப்பட உள்ளது. அவற்றின் விநியோக ஒப்பந்தத்தை 2 தனியார் நிறுவனங்களுக்கு வழங்குவது தொடர்பிலான அமைச்சரவை பத்திரத்திற்கு அனுமதி கிடைக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதற்கான
பத்திரத்தை முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் லிமிடெட் நிறுவனத்திற்கு விமான எரிபொருள் விநியோக ஒப்பந்தங்களை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. பிராங்க்ஃபர்ட், இன்சியான், மெல்போர்ன் மற்றும் சிட்னி விமான நிலையங்களில் ஜெட் எரிபொருள் விநியோகத்திற்கான தற்போதைய ஒப்பந்தங்கள் 31/10/2024 அன்று காலாவதியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 2 வருட காலத்திற்கு மேற்படி விமான நிலையங்களின் பொருத்தமான ஒப்பந்ததாரர்களை தேர்ந்தெடுப்பதற்கு வரையறுக்கப்பட்ட சர்வதேச விலை மனுக்கள் கோரப்பட்டுள்ளன. இதற்காக 8 விமான எரிபொருள் விநியோக நிறுவனங்கள் விலை மனுவை சமர்ப்பித்துள்ளன. அதன்படி அமைச்சர்கள் குழுவால் நியமிக்கப்பட்ட தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு மற்றும் நிலையான கொள்முதல் குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் விமான எரிபொருள் விநியோக ஒப்பந்தங்களை வழங்குவதற்கு துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் முன்வைத்த முன்மொழிவுக்கு அமைச்சர்கள் குழு ஒப்புதல் அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 60,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற 2 வருமான வரி பரிசோதகர்களை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். பிரதேச சபையின் அனுமதியின்றி காணி ஒன்றில் கட்டிடம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கு சட்ட நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்காகவும் அதனை உடைத்து அகற்றாமல் இருப்பதற்கும் இந்த தொகை கோரப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இதற்காக முதலில் 3,50,000 ரூபாய் பணம் கோரப்பட்டதாகவும் பின்னர் அது 1 லட்சமாக குறைக்கப்பட்டு பின்னர் மீண்டும் 60,000 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கிளிநொச்சி பிரதேசத்தில் பெண்ணொருவர் செய்த முறைப்பாட்டின்படி கரைச்சி பிரதேச சபையின் 2 வருமான வரி பரிசோதகர்கள் குறித்த பெண்ணின் வீட்டிற்கு முன்பாக பணத்தை பெற்றுக்கொண்ட போது இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களை கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தவுள்ளதாக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பிவிலு மொனராகில வீதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் படுகாயமடைந்த பாடசாலை மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். கடந்த 27ஆம் தேதி இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த 2 மாணவிகளில் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த 2 மாணவர்களும் பயிற்சி வகுப்பிற்கு சென்று மாலை 5 மணியளவில் பிபில மொனராகில வீதியில் உள்ள கடைக்கு முன்பாக வீதியோரத்தில் நின்ற வேளை விபத்து இடம்பெற்றுள்ளது. அந்த பகுதியால் பயணித்த கார் சாரதியினால் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் 2 மாணவர்களின் மீது கார் மோதியுள்ளது. படுகாயமடைந்த 2 மாணவர்களும் பிபில ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கவலைக்கிடமான நிலையில் இருந்த துளாசி ஹெஷாலா என்ற 15 வயது மாணவி உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.